நீங்களும் நானும் என்ன ஜெபிப்போம்? ஒரு அரசியல்வாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னா என்னையும் அதே மாதிரி அரசியல்வாதியை மாற்றுங்க. ஒரு ஊழியர் இப்படியாக போதிக்கிறார், நான் அம்பானிக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்நாள் கனவாக இருக்குது. அப்போ நான் அம்பானி போல் இருந்தால் தானே அம்பானியின் இடத்துல பேச முடியும். அதற்காக தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னை மாற்றுவார். அன்னைக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லும்போது அவர் கேட்பார். நடக்காது. தேவனுடைய ஸ்டைலே வித்தியாசம். வேணா இப்படி பண்ணுங்க, அம்பானி வீட்டில் பாத்ரூம் கழுவுகிற ஒரு சாதாரண நபராய் நான் மாறணும்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. ஒரு அடிமையான ஒரு சிறு பெண்ணை கொண்டு போர்க்களத்திற்கு அதிபதியாய் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற நாகமானை தேவன் வழி நடத்தலையா? அப்போஸ்தலனாகிய பவுல ராஜாவாய் தேவன் மாத்தல. ஆனா அவர் சொல்லுகிறார், ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லுகிறார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவா இருக்கணும்? ராஜாவால இருந்திருக்கணும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் யாரா போனாரு? கைதியா போனாருங்க. அரண்மனைக்குள்ள கைதியாக போகிறார். சிறைச்சாலைக்குள்ள கைதியாக இருந்து கொண்டு போர் சேவகர்களை மாற்றுகிறார். அதிபதிகளுக்கும் சத்தியத்தை அறிவிக்கிறார். நீங்க அம்பானி வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா இன்னொரு அம்பானியா போகணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வீட்டில் ஒரு சாதாரண கார் டிரைவரா இருந்தா போதும், ஒரு வேலைக்காரராக இருந்தா போதும். உண்மையிலே நமக்குள்ளாக பெருமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பண ஆசை பீறிட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இதுக்கு தான் காரணம். இப்படி இருந்தால் தான் நான் போய் சொல்ல முடியும். நோ வே. காட்ஸ் வே இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள் மத்தியில் வருகிறத யூஸ் பண்ணிக்கங்க. எத்தனையோ வெளி உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமான்னு தெரியல. நீங்கள் ஒரு பெரிய சினிமா நடிகர், ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புங்கிறது அபரிமிதமான. பாப் ஹாஸ்கின் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு திரைப்பட கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அங்கே ஒரு திரைப்படம் எடுக்கப்பட வேண்டும், அங்கே ஒரு மேடை அமைக்கப்படணும், அந்த மேடைக்கு வேலை செய்யணும். இவரையும் கூட்டு போயிருக்கிறார். வேலை செய்யக்கூட கூட்டு போகல, சும்மா போய் நான் வர்றேன் கூட, நான் சும்மா இருக்கிறேன், வீட்டில் சும்மா இருக்கிறேன், நான் வந்து பார்க்குறேன். இவருடைய நண்பர் அந்த மேடையை அமைத்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் எடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. இவர் பக்கத்தில் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு டேபிள் இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டார். சேரில் போய் உட்காந்துக்கிட்டார். திடீர்னு அங்கே ஒருத்தர் வர்றாரு, இவரை கூப்பிட்றாரு. எல்லாரும் ஆடிஷனுக்கு வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ ஒரு ஆள் தான் ஏன் கடைசியாக இருக்க, நீயும் உள்ளே போ அப்படின்னா இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆடிஷனா அப்படின்னா என்ன? இது கூட தெரியாமல் நீ ஆடிஷனுக்கு வந்திருக்கியா? படத்தில் நடிக்கிறதுக்கு தானே சான்ஸ் கேட்டு வந்திருக்கிற, அது கூட தெரியாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிமிஷத்தில் இவர் யோசிக்கிறாரு, சரி போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே போகிறாரு. அவங்க ஒரு சீன் நடிக்க சொல்லி ஒரு இதை கொடுத்து இதை இப்படி நடித்து காமின்னு சொல்கிறாங்க. நடித்து காமிச்சாங்க. அந்த படத்துக்கு ஹீரோவாக மாறிட்டார். மிகப்பெரிய ஃபேமஸான ஆக்டராக வளம் வந்தார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதியாக மாறினார். இப்போவும் அவர் சொல்கிறது, அன்னைக்கு மட்டும் நான் போகலைன்னா, அன்னைக்கு அவங்க கூப்பிடும்போது இல்லைங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு நான் சொல்லியிருந்தா, இன்றைக்கும் நான் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண நபராக தான் இருந்திருப்பேன். உலக பிரகாரமான ஒரு மனிதனை தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் நம்ம லைஃப்பில் ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவரை தேடுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, எத்தனையோ பேருக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் அதிகப்படியான வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்ம பயன்படுத்துகிறோமா? பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். தியோஸ் காஸ்பல் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திருப்பூர்ல நம்ம ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாக கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி 3 இடங்களிலே சபை கூடி வந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உடுமலைப்பேட்டையிலும் நாங்கள் ஒரு கூடுகையை ஏற்படுத்த கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். ஏன்னா உடுமலைப்பேட்டையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபேமிலிஸ் என்ன பண்ணாங்க, 2.5 மணி நேரத்திற்கு மேலாக டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் சபையில வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் உடுமலைப்பேட்டையில் தியோஸ் காஸ்பல் சபை கூடுகையை வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னதாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை ஒன்று வருகிற 26ஆம் தேதி நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். உடுமலைப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சன் கம்யூனிட்டி ஹால். யார் வேணாலும் ஈஸியாக வர முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை உடுமலைப்பேட்டையில் இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல கலந்து கொள்ளலாம். வேறு சபைக்கு நீங்க போறவங்களா இருந்தா கூட இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. காலையில 9:30 ஆரம்பிச்சு லஞ்சோட நிறைவு செய்கிறோம். அனுமதி இலவசம் தான், யாரு வேணாலும் வரலாம்.
ஒருவேளை நீங்க வேற எந்த சபைக்குமே போகாம உடுமலைப்பேட்டை அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஊர்ல இருந்தா நீங்க தாராளமாக எங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். ஸோ வரக்கூடிய 26ஆம் தேதி நாம் அங்க மீட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கான லொகேஷன் லிங்கை வந்து நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதை பாருங்க. அந்த அட்ரஸையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? அதோடு கூட சேலத்திலும் நாம ஒரு கூடுகையை ஏற்படுத்த நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அனுமதி கொடுத்தால் அங்கு நாம ஒரு கூடுகையை ஏற்படுத்த ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க சேலத்துல இருந்து எந்த சபைக்கும் போகாம இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை நாம செய்வோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தியோஸ் காஸ்பல் கால் ஊழியத்தை தாங்குனீங்க, ஜெபிச்சீங்க, எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தீங்க. சோ தேவன் உங்கள் மூலமாக எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க இல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்திருக்க முடியாது. அதோடு கூட இந்த நேரத்துல தியோஸ் காஸ்பல்லால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன், உங்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். சோ கர்த்தர் நல்லவர். நம்ம வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினம், அன்னைக்கு லீவு தான். நாம உடுமலைப்பேட்டையில நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.